ஹாய் எவ்ரிவான். நாங்கள் இப்போ வந்து அனுராதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் இருந்துட்டு இருக்கிறோம். மிச்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். அதனால் ஒரு சின்ன ஒரு ஸ்னாப் ஷாட் ஒன்று போட்டு இருக்கிறோம். என்ன சொன்னால் எங்களோட வந்திருக்காரு பிரபல யூடியூபர் தனி ஒருவன் ஆஷிக் அவர்கள் தான் இந்த வீடியோவில் அவங்க காட்ட போகிறோம். அவங்கள கூப்பிட்டு அவங்க வாழைப்பழம் தின்றாங்க. இங்கே வாங்க, சில கேள்விகள் இருக்குது. இங்கே இப்படிங்க சரியா? என்ன சொன்னால் ஒரு எனக்கு வாய்க்கு வர 4 கேள்வி நல்லா கேட்க போகிறேன். அவர் அதுக்காக எந்த பதில சொல்ல போகிறான்னு பார்ப்போம். இது வந்து சில பேருக்கு எந்த பிரயோசனமும் இல்லாத கேள்வி தான் கேட்க போகிறேன். சரியா? வளமை போல் ஒரு என்னது கல்ச்சரல் ஒரு கலாச்சாரம் அடிப்படையில் கையை கொடுத்துக்கொள்வோம். சரியா? ஓகே. என்ன மாதிரி உங்கள்கிட்ட கேள்விகளை கேட்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? என்ன கேள்வியா இருந்தாலும் ஓகே, ரைட். நம்ம ரெடி தான். அது ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் யோசிச்சேன், ஒருவேளை இந்த பிளேஸுக்கு வந்திருக்கேன், ஒரு நேச்சர் பியூட்டிஃபுல் பிளேஸ், இது சம்பந்தமா கேட்க போறீங்களோ இல்ல வேற உங்களோட ஐடியால இருக்குமே? ரைட். அது சம்பந்தமாக நீங்க தெரிஞ்சுக்கணும் சொன்னா கட்டாயமா தனி ஒருவன் யூடியூப் சேனல் போய் பாருங்க. இந்த ரித்திகாலையை பத்தின முழு தகவல்களையும் அந்த வீடியோல இருக்கு. ஆனா இந்த நேர்காணல்ல இந்த ஸ்னாப் ஷாட்ல நான் கேட்க போறது, வாழ்க்கையில உங்களுக்கு எதை நீங்க கஷ்டமான இருக்கிறீங்க? வாழ்க்கையில கஷ்டம்னா எது? அந்த கஷ்டம்ன்ற சொல் மட்டும்தான் எனக்கு கஷ்டம். எனக்கு வேற எதுவுமே கஷ்டம் இல்லை. இந்த மலைக்கே நாங்கள் கஷ்டம் இல்லாம ஏறுதான். எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. ஆனா கஷ்டம் எது தெரியுமா? நாங்கள் எதை கஷ்டம் என்று உணர்தமோ அது மட்டும்தான் கஷ்டம். ரைட். அடுத்து நான் கேட்க போகிற முக்கியமான கேள்வி, இது வந்து எந்த எடிட்டும் இல்லாமல் வந்து இந்த யூடியூப் சேனலில் வரும். அதாவது ஃபீனிக்ஸ் டிவியில் நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து இது வரும். நான் அடுத்த நான் கேட்க போகிற கேள்வி வந்து நீங்கள் சரியான பதில நேர்மையாக சொல்லணும். லைஃப்பில் நீங்கள் 2 பேருக்கு முக்கியத்துவம், 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேரில் ஒருத்தருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அது யார்? ஒன்று உம்மா, அடுத்தது வைஃப். இந்த கேள்வி வந்து நாங்க நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. நிறைய பேருக்கு நீங்க பதில் சொல்லிக்கல, இன்றைக்கு நீங்க இவர்ல பதில் சொல்லித்தான் பதில் கட்டாம இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. முக்கியமானது ஒரு கேள்வி. ஆனா இந்த கேள்வி வந்து நான் இந்த கண்ணை மறைச்சத மாதிரி, இந்த ஒரு கண்ணை மறைச்சிட்டு இதுல எந்த கண் தேவை? இதா தேவை, இதா தேவை. இதுக்கு நீங்களே பதிலே சொல்லுங்களேன். இதுல என்ன பிரச்சனை? இப்ப 2 இருந்தா அழகா இருக்குமா, ஒரு கண் இருந்தா அழகா இருக்குமா? 2மே இருக்கணும். 2மே முக்கியம்தான். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை என்று சொன்னா ஒரு கண் என்ன சரி அப்செட் ஆகணும், இல்லாட்டி இல்லாம போகணும். அப்பதான் நாங்க அதுக்குரிய பதில் சொல்லலும். எனக்கு 2 கண்ணுமே வாழ்க்கையில இருக்குது. அதால நான் 2 கண்ணாலையும் பார்க்கணுன்றதை எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ளும். சூப்பர். சரியான சட்டப்பாடி ஒரு பதில் தந்திருக்காரு. ஆனா உங்களோட கருத்து என்ன? இவர் இன்னும் ஏதாவது ஒரு சொல்லணுமா சொன்னா மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு அடிச்சுட்டு போங்க. அடுத்தது என்ன சொன்னா, உங்களுக்கு இந்த சமூகத்தில் நீங்கள் பார்க்குற குறைகள் என்ன? சரியா? ஆசிரியர்கள் விடுகிற குறைகளா இல்லாட்டி ஆலிம்கள் விடுகிற குறைகளா? இது வந்து நம்ம பதில் சொல்லுவது வந்து பெரிய அளவில் பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். ஒரு 2 வேர்ட்ஸில் நான் பதிலை சொல்லிட்டு போனேன்னு சொன்னால் உங்களோட கீழுக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கூடுதலான விமர்சனம் வந்துட்டு இருக்கும். எதுவும் குறை இல்லை. நாங்கள் நிறையா செஞ்சிட்டோம்னு சொன்னால் சரி, ஆலிம்களும் டீச்சர்ஸும் சரி, சமூகத்தில் இருக்குது முக்கியமானவங்க, அவங்களோட கடமையை சரியாக செய்வாங்களா இருந்தால் சமூகம் சரியாக இருக்கும். நீங்கள் உங்களோட கடமையை செய்யலைன்றா தான் அது குறை. அவ்வளவுதான். இந்த கேள்வியெல்லாம் வந்து ஏதோ வாய்க்கு வந்ததுக்காக கேட்டுட்டு போகிற கேள்விதான தவிர எழுதி வச்சு பாடமாக்கி கேட்கணுக்காக கேட்ட கேள்விகள் இல்லை. திடீர்னு இப்போ ஏதோ ஒன்று கேட்கணுமே வந்துட்டேன், கொஞ்சம் களைப்பாருதம், அதுக்காக தான் இந்த கேள்வி கேட்கப்படுது. அடுத்தது முக்கியமா ஒன்று சொல்லிடணும். இந்த நாங்க வந்திருக்கோம் ரித்திகலை மலைக்கு. ஒருத்தன் வந்தா இந்த மலை சம்பந்தமா, இந்த பிளேஸ் சம்பந்தமா மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கணும். இது எப்படிப்பா இருக்குது, சூப்பரா இருக்குதா, போகலுமா, பார்க்கலுமா, இது ஒன்றுக்குமே இல்லாத கேள்வியை கேட்டா அப்செட் ஆவாங்களா இல்லையா? இப்ப அடுத்த வீடியோல சரியா நம்ம ரித்திகாலையோட மலை சம்பந்தமா அதாவது தலைப்பு எப்படி தெரியுமா? ரித்திகாலையில் ஆஷிக் அப்படின்ற வீடியோவில் சந்திப்போம். சின்ன விஷயம் ஒன்று என்னன்னு சொன்னா இதுல சொல்லி முடிச்சிருவோம். இன்னும் நாங்க அது சம்பந்தம் தேடல, வீடியோ முடிஞ்சு தேடிட்டு சொல்லுவோம். ரைட், ஓகே.